சன் ஆஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்குது. வரும் 2026ஆம் ஆண்டு எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான யோக பலன்கள் நடக்க போகுது, எதுலெல்லாம் அவங்க கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தெல்லாம் செய்யணும், எந்த விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு 12 ராசிகளுக்குமான துல்லியமான பலன்களை நம்ம கூட பகிர்ந்துக்க வந்திருக்கிறாங்க ஜோதிடர் திரு பரணிதரன் அவர்கள் மற்றும் ஜோதிடர் திரு ராமலிங்கம் ஐயா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். இப்பதான் வந்துட்டு தெரிஞ்சு ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. மறுபடியும் பாத்தீங்கன்னா 2026க்கு நம்ம பலன் சொல்வதற்காக வந்து உட்கார்ந்துருக்கோம். ரொம்ப வேகமா போகுது நாட்கள் அப்படின்னு தான் சொல்லணும். சோ 2026 பொதுவாகவே எப்படிப்பட்ட வருடமாக இருக்க போகிறது? ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க ஐயா. 2026 ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு கிடையாது. அப்ப என்ன நம்ம நோக்கம்னா, அந்த ஆண்டின் எண் 2026 224 410 கூட்டெண் 1. அப்ப எடுத்த உடனே ஒரு சுபிட்சமான ஒரு விஷயம் சூரியனுடைய எண்ணத்துல இந்த புத்தாண்டு பிறக்குது. இதுவரை இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகுவதற்கு இந்த எண் ஆதாரமா இருக்கும். நான் சொல்றது இந்த எண் ஆதாரமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கூட்டெண் பாத்தீங்கன்னா 1/1/2026 போது கூட்டெண் 3 வரும். அது குருவுடைய தனக்காரங்க, ஞானகருடைய குரு எண். அப்படி பார்க்கின்ற போது இந்த பிறக்கின்ற 2026 25 விட சுபிட்சமான, நன்மையான, போர் பதட்டமற்ற ஒரு அமைதியான நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தங்கத்தின் விலை குறைவதற்கும் வாய்ப்பு உண்டு. சூப்பர். ஏன்னா 1/1/2026 மாதக்கணக்கு போடும். தங்கத்தின் குருதான் பிரதிபலிப்பார். சரிங்களா? இந்த ஆண்டு உலக அளவில் வந்து ஒரு நன்மையான ஆண்டாகவே இருக்கும். கொஞ்சம் அமைதி தவழக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஒரு பதட்டம் நிச்சயமாக குறையும். பயப்பட அவசியம் இல்லை. சிறப்பாக இருக்கும். 2026 பஞ்சாங்கப்படி எப்படி எல்லாம் இருக்கு சார்? சார் வந்து எண்கணிதத்தின்படி 1ஆம் நம்பராக வருது. சூரியனுடைய ஆதிக்கத்துல வருஷம் பிறகுங்கிறது நோட் பண்ணி சொன்னாரு. ஆக்சுவலா பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில் தான் இந்த வருஷம் பிறக்குது. கார்த்திகை நட்சத்திரமே சூரியனுக்கு சொந்தமான நட்சத்திரம். அப்ப ஜாதக ரீதியாக கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையிலும் சூரியனுடைய வலு அல்லது சூரியனுடைய ராஜாங்க கிரகத்தின் அடிப்படையில இந்த வருடம் பிறக்க காத்திருக்கிறதுனால நிறைய மாற்றங்கள் நிகழ்வதை நீங்கள் பார்க்கலாம். உலகளாவிய மாற்றங்கள் எக்கச்சக்கமாக இருக்கும் உலகத்துக்கே. ஆமா, ஏன்னா ராஜகிரகங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 பேர், சூரியன், செவ்வாய், குருன்னு நாங்க சொல்லுவோம். இந்த ராஜகிரகத்தில் ஒருவருடைய தலைமையில் தான் இந்த வருடமே பிறக்கின்ற காரணத்தினால கண்டிப்பாக ராஜாக்களாக இருக்கக்கூடிய, நாடாளக்கூடியவர்கள் அல்லது ராஜாங்க விஷயங்களாக இருக்கக்கூடியது. இப்போ ஒரு கண்டெய்ன் எடுத்துக்கிட்டீங்கன்னா புதிய கொள்கை உடன்பாடுகள் உருவாகும், அல்லது புதிய ஒப்பந்தங்கள் போகும், புதிய அணி சேருகிற வாய்ப்புகள் ஏற்படும். இப்போ இன்னைக்கு உலக லெவல்ல உங்களுக்கு தெரியும் யார் யார் நட்பு நாடுகள், யார் யார் பகை நாடுகள்னு பேசிக்கிறோம். இதுல ஒரு குழப்பம் ஏற்பட்டு ஒரு மாற்றங்களை நிகழ வாய்ப்புகள் உண்டு. இப்படிப்பட்டதெல்லாம் நிறைய இந்த வருஷத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். இன்னும் நிறைய போக போக பார்ப்போம். சார் வந்து தங்கத்தின் விலை குறையும்னு சொன்னாங்க. இந்த விஷயத்துல மட்டும் நான் கொஞ்சம் மாறுபடுற அவருக்கு. நிச்சயமாக தங்கத்தின் விலை, நான் போன வருஷம் நியூ இயர்ல பேசுகிற போது ஒரு சேனல்ல சொன்னேன், இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள 1 லட்சம் ரூபாய் தொட்டணும்னு சொன்னேன். அது கிட்டத்தட்ட போயிட்டு வந்துருச்சு. நான் இப்பவும் சொல்றேன், பணம் இருந்தால் தயவு செய்து நிலத்திலும் பொன்னிலும் மண்ணிலும் போடுங்கள். தங்கத்தின் விலை இன்னும் ஏறுவது உறுதி. 6th டிசம்பருக்கு அப்புறம் கட்டாயமாக இந்த தங்கத்தின் விலை ஏறப்போகுது. இந்த 6th டிசம்பருங்கிறது நீங்க 1ஆம் தேதிக்கு அப்புறம் ரிலே பண்ணீங்கன்னா அது போன வருஷம் கணக்கா போயிடும். ஆனா நான் சொல்றது இந்த 2026 ஜனவரியிலிருந்து தங்கத்தின் விலை உயர்முகமாக தான் இருக்கும். குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. குறையாது. இப்ப பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா தங்கம், வெள்ளி எல்லாமே தாண்டி பொருளாதாரம், தனிமனித பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து பிளே பண்ணும். உண்மையிலேயே பொருளாதாரமானது எப்படி ஏற்பட்டதாக இருக்க போகுது சார்? நிச்சயமா இந்த பொருளாதார வளமை மிக்கதாக இருக்கும். சூப்பரா இருக்கும். கூட்டெண் மட்டும் சொல்றேன். சார் சொல்றத வந்து எங்க சந்திரன் இருக்காரு, காற்று பார்க்காரு, கன்னி லக்னம். அப்ப எல்லா விஷயம் அதை பார்க்கின்ற போது கன்னி லக்னம் புதனுடைய ஆதிக்கம். புதன் தான் வந்து பணத்தை கொடுப்பவர், பொருளாதார ஒப்பந்தங்களை நிறைவேற்றுபவர், கொடுப்பவர், புதிய ஒப்பந்தங்களை கொடுப்பவர் புதன். புரியுங்களா? இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த ஆண்டை விட பல்வேறு விதங்களில் இது பார்க்கின்ற நேரங்களுக்கு வந்து கதை வரதான் கிடையாது. இருக்கிற விஷயத்தை சொல்றோம். 25 விட 26 சுபிட்சமான நிலை இருக்கும். பொருளாதார நிலை சுபிட்சமாக இருக்கும். எந்த வித மாறுதலும் இல்லை. மனிதர்கள் மத்தியில வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். உழைப்பின் மீது ஒரு நம்பிக்கை வரும். உழைக்க ஆரம்பிப்பாங்க.
பொருளாதாரம் நிச்சயமாக உயரும். அதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கு. கண்டிப்பா சார். இப்ப நிறைய வந்து டெக்னாலஜிஸ் எல்லாம் டெவலப் ஆயிட்டே வந்துட்டு இருக்குது. ஏஐன்னு சொல்றாங்க, இன்னும் ஜெமினி, சாட் ஜிபிடி எல்லாம் பேசுறது, நிறைய விஷயம் வந்துகிட்டே இருக்குது. சோ 2026 இந்த மாதிரியான ஒரு தொழில் வளர்ச்சிகள் எப்படி இருக்க போகுது, முக்கியமாக இந்த கல்வித்துறை எப்படி இருக்க போகுது சார்? ரொம்ப பிரமாதமான வளர்ச்சி வரும், நோ டவுட். நீங்க கேட்ட மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாத்தீங்கன்னா இது நிறைய ஃப்ராட் பண்றதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகளை இந்த வருஷம் கொடுக்கும். குறிப்பாக சொல்ல போகணும்னா உலகளாவிய விஷயங்கள்ல நீங்க பொருளாதாரத்துல பாத்தீங்கன்னா வங்கி மோசடிகள் நடக்கும் 2026. பெரிய முதலாளிகளோ ஒண்ணு இல்ல, நைஜீரியால உட்கார்ந்துகிட்டு சென்னையில ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல பணத்தை எடுத்துடுறாங்கன்னு. இப்படிப்பட்ட ஒரு திட்டமிடாத நமக்கு அறியாத ஒரு விஷயத்துல பணத்தை இழக்கக்கூடிய இந்த வங்கி மோசடிகள் எல்லாம் 2026 ரொம்ப கேள்விப்படுவீங்க. அதே மாதிரி உலகளாவிய போர் முறைகளே மாறி போயிடும். கண்டிப்பாக போர் உண்டு 2026. போர் இருக்கா? கட்டாயம் உண்டு. இந்தியாவுக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல் எல்லாம் இந்த வருஷம் வரும். ஏனென்றால் மகரம் என்பது இந்தியா அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வருடம் பிறப்பதே பாத்தீங்கன்னா துவாதசி திதியில தான் பிறக்குது. இந்த துவாதசி திதியில பிறக்கிற போது மகரம் துலாம் ரெண்டுமே கொஞ்சம் சங்கடப்படும். அப்ப இந்த மகரம் என்று சொல்லக்கூடிய இந்திய திருநாட்டிற்கு தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்படும். இது என்ன பண்ண போறோம், இது எப்படி கொண்டுட்டு போக போறோம், இது சண்டை போடுறதா இல்லாட்டி விட்டுட்டு போறதா, இப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவெடுக்க முடியாத பெரும் தலைவர்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த வருஷம் இருக்கும். என்ன சொல்ல போகிறோம்னா சாலை விபத்துக்கள் நிறைய வரக்கூடிய வருடமாக இருக்கும். 2026 சாலை விபத்துக்கள் நிறைய நடக்கும். இரவு நேரங்களில் நடக்கும். தயவு செய்து வாகனத்துல பயணம் பண்றவங்க ராத்திரி பயணம் போகாம பகல் பொழுதுகள்ல போங்க, பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறத வலியுறுத்தணும். இன்னும் சொல்ல போகணும்னா 2026 கண்டிப்பாக ஒரு கேள்விப்படக்கூடிய அளவுக்கு எங்கேயோ ஒரு இடங்கள்ல தீ விபத்துக்கள் ஏற்படும். ஒரு தொழிற்சாலையாக இருக்கலாம், இல்ல கோயிலாக இருக்கலாம், மொத்தத்துல பொதுமக்கள் கூடுகின்ற இடங்கள்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த மாதிரி இடங்கள்ல தீ விபத்துக்கள் வரக்கூடிய இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கூட கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். தீ விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த லேப்ல சில விஷயங்கள் நடக்கக்கூடாது நடக்கும். இதெல்லாம் கூட கொஞ்சம் கவனத்துல கொள்ளணும். இது கூடவே இயற்கை சீற்றம்னு எடுத்துக்கிற போது அது இயல்பாகவே 2026 கொஞ்சம் இருக்கு. அதிகமாவே இருக்கலாம், புயலாக இருக்கலாம், சுனாமி வரலாம். இந்த மாதிரி நான் சொல்றது இந்தியாவுக்கு இல்ல, உலகளாவிய விஷயங்கள்ல சுனாமி, நிலநடுக்கங்கள், போர் முறைகள். மக்கள் ஒரு பக்கம் பொருளாதாரத்துல ஐயா சொன்ன மாதிரி டெவலப்மெண்ட் ஆகி வீடு வாங்குறான், கார் வாங்குறான். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு நெருக்கடி, மன நெருக்கடி, உளமார்ந்த விஷயங்களில் ஒரு திகைச்சு போகின்ற ஒரு எண்ணங்கள், இதெல்லாம் கூட இந்த வருஷத்துல கொஞ்சம் இருக்கு. இதை சமாளிக்க முடியும். ஏனென்றால் இது போல பல வருடங்கள் பல சூழ்நிலைகளில் மக்கள் நாம சமாளிச்சுதான் வந்துகிட்டு இருக்கோம். நீங்க சமாளிப்பீங்க. இந்த குறிப்பா விபத்துகள் எல்லாம் சொன்னீங்க. அதுல முக்கியமா நான் கேட்க விருப்பப்படுறது, இந்த விமான விபத்து, ரயில் விபத்துக்கள் ரொம்ப உயர் விபத்துக்கள்லாம் நடக்கும். சோ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதா? அதாவது பரிகாரம் ஏதாவது இருக்கா? நடக்காம இருக்கு பரிகாரம் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுமா. நீங்க நான் விபத்துன்னு சொல்லிட்டு சிம்பிளா விட்டுட்டேன். நான் இந்த பேப்பர்ல எழுதி கொண்டு வந்து அப்படிதான் எழுதியிருக்கிறேன். விமான விபத்து, ரயில் விபத்துல எழுதி வச்சிருக்கேன். இருந்தாலும் நான் சொல்றது என்ன, மக்கள் கொஞ்சம் சூதானமா நடந்துக்கோங்க. பாருங்க, எது நடக்கணுமோ அதை நம்ம நிறுத்த முடியாது. இயற்கைக்கு முன்னாடி நாம எல்லாம் கொசுவை விட சின்ன ஆளுங்க. சோ நாம கொஞ்சம் சூதானமா, எச்சரிக்கையா, எது தவிர்க்கலாம், எப்படி இருக்கலாம், இப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பாக. குறிப்பாக உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சது, இந்தியாவில் ஏற்படக்கூடிய அந்த பேரிடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2025 பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நிறைய ஆபத்துகள் இருக்குன்னு ஜனவரி மாசமே கணிச்சு சொன்னாங்க. ஸோ எல்லாருமே அந்த எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு பிரார்த்தனையோட தான் இருக்கும். 2026 இந்த பேரிடர்கள் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது, இந்தியாவிற்கு குறிப்பாக தமிழகத்திற்கு ஏதாவது பாதிப்பு? 2 தகவல்கள் இருக்கு. ஒண்ணு, நம்ம ஆங்கில புத்தாண்டு பத்தி பேசிட்டு இருக்கோம். விஸ்வாவச ஆண்டு சித்திரை மாதம் விஸ்வாச ஆண்டு இருக்கு. அடுத்து பராபவ ஆண்டு சித்திரை மாதம் ஏப்ரல் மாதம் 14 பிறகுது. அப்ப தமிழ் ஆண்டு இருக்கு பாருங்க, அதுவே ஏப்ரல் 14 இருந்துட்டு இருக்கு. சரி, இப்படி பார்க்கின்றப்ப இன்னொரு பக்கம் பார்க்கணும். அவர் சார் சொன்ன மாதிரி அதுதான் உண்மை. மகரம் இந்திய நாட்டினுடைய ராசி, தமிழ்நாட்டு ராசி கடக ராசி. இப்ப 2 பக்கம் பார்க்கின்ற போது ஒரு பேராபத்து இருக்கு, ஒரு நெருக்கடி இருக்கு, எல்லாமே இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா ஒரு மாற்றத்துக்கு எப்படி கொடுக்கணும்னா, அந்த சனி ஆயுள்காரங்க, சனி கர்மக்காரங்க, சனி இருக்காரு இல்லையா, அவர் மகரத்துக்கு 3ஆம் இடத்துல வர்றாரு. புரியுங்களா? 2வது லக்னத்திற்கு இந்த புத்தாண்டு பிறக்குது இல்லையா, அந்த லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல போய் குரு உட்கார்றாரு. குரு உட்காருவது என்பது எப்படின்னா, இந்த பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க பாருங்க, அந்த பதவியில் இருப்பவர்களுக்கு, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு, ஒரு IAS IPS போன்றவர்களுக்கு, இல்ல உச்ச பதவியில் இருப்பவர்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய
நிலையினை அந்த 10ஆம் இடத்து குரு கொடுப்பார். ஆனா இந்த லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல போய் கேது உட்கார இருக்கும். இப்ப விரயங்கள் என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கும். அது வந்து விரயங்கள் அவர் சொன்ன மாதிரி கடந்த ஆண்டி விசுவாச ஆண்டி அதுதான் சொல்லுச்சு, கொத்து கொத்தா மரணம் நிகழும். இந்த பராபம் ஆண்டு என்ன சொல்ல போகுதுன்னா அதை சேர்த்து பேசுவோம். நிறைய புதுமைகளை கொண்டு வரப்போகுது. பழமையை அழிச்சிட்டு புதுமையை கொண்டு வரப்போகுது. அப்போ அழிக்கப்படுதல் என்பது நிச்சயமாக ஒரு பக்கம் இருக்கும். புரியுங்களா? ஒரு இழப்பு என்பது ஒரு பக்கம் இருக்கும், ஒரு புதிய ஆக்கம் என்பது மறுபக்கம் இருக்கும். பரபாவனுடைய ஒரே வரி அதுதான். புரியுங்களா? இந்த விசுவாசம் கலந்து பரவம் கலந்தா 2026. கடகத்திற்கு 12. கடகம் வந்து தமிழ்நாட்டு ராசி. கடகத்து 12ல குரு இருக்காரு. அப்போ 12ல குரு இருக்கும்போது ஒரு விரயத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம், கடகராசிக்கு 8ஆம் இடத்தில் கடந்த 2.5 ஆண்டுகளாக 3 ஆண்டுகளாக சனி இருந்து கொண்டு தமிழகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார். ஆட்டி படைத்தார். மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லா பக்கம் பாருங்க. இப்போ தினசரி செய்திகளை பாத்தீங்கன்னாவே அந்த பெண்ணு அப்படி, இந்த பெண் இப்படி, இங்க கொலை, இங்க கொள்ளை, இது போன்ற இங்க விபத்து, ஏதாயிலும் அசம்பாவிதங்கள் நாள்தோறும் 100 அசம்பாவிதம். இப்ப சனி வந்து 9ஆம் இடத்துக்கு போறாரு. எதுக்கு? கடகராசிக்கு, தமிழ்நாட்டுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு சனி போகின்ற போது இந்த இடர்பாடுகள், நெருக்கடிகள், பாதிப்புகள் என்பது மாற்றம் அடையும். நிச்சயமாக ஒரு மாற்றம் 2026 கண்டிப்பாக. சார், இப்ப நான் என்ன கேட்கணும் அப்படின்னா, 2026 பாத்தீங்க அப்படின்னா கிருமிகளால் ஏதாவது பாதிப்பு வருமா சார்? கொரோனா மாதிரியான தொற்றுகள் ஏதாவது பரவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது இந்த 2026ல சார் சொன்ன மாதிரி மீனத்துல சனி பகவான் அமர்கிறார். இந்த மீனம் என்று சொல்லக்கூடியது இயற்கை தாற்பயத்தின் அடிப்படையில் அது ஒரு சமுத்திரம் இருக்கக்கூடிய இடம், நீர் ராசின்னு சொல்லுவோம். அப்ப இந்த 2026ல நீர் வழியாக பரவுகிற கிருமிகள், இப்போ உதாரணத்துக்கு நமக்கு அந்த காலத்துல டைபாய்டு இருப்பாங்க, வாட்டர் கண்டெய்னர்ல வரக்கூடியது, இந்த மாதிரியான சில தொற்று கிருமிகள் எல்லாம் வரும். இது நீங்க இதை கொண்டு போய் கொரோனா கூட லிங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு எல்லாம் இது ஒண்ணு வரப்போறது இல்லை. ஆக நிச்சயமாக 2026ல தொற்று நோய் கிருமியோ கொரோனா மாதிரியோ வேற ஏதாவது அந்த மாதிரியான உலகளாவிய ஒரு பதற்றத்தை உருவாக்கக்கூடிய கிருமி லெவல்ல நிச்சயமாக பெரிய பாதிப்பு இருக்காது. 2026ல போர்கள் வரும், குண்டுகள் வெடிக்கும், பிளைட்டுகள் பறக்கும், கிளவுகள் இதெல்லாம் நடக்குமே தவிர இந்த மாதிரி சுனாமி அது நடக்கும். பட் இயற்கையாக நடக்கும். இந்த மாதிரி கிருமிகளால் நோய்களால் பெரிய அளவுக்கு பெரிய பாதகம் இருக்காது. கண்டிப்பா சார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சொன்னீங்க, இந்தியா வந்து மகர ராசின்னு சொன்னீங்க, தமிழகம் வந்து கடக ராசின்னு சொன்னீங்க. பார்க்க போனா அஷ்டமத்து சனியும் 7.5 சனியும் 2 பேத்துக்குமே விலகிடுச்சு அப்படின்னும் போது அப்ப இந்தியா ரொம்ப டாப் மோஸ்ட் லெவல்ல போயிடும் அப்படின்லாம் எதிர்பார்க்கலாமா சார்? அவருடைய பஞ்சாங்க இருக்கு, இது புத்தாண்டு விஷயம் அங்கிட்டே இருக்கு. இது கன்னி நகரத்துல அந்த ஆட்டி பிறகு. சரி, மற்ற கிரகங்கள் எங்க இருக்காரு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்து அதிபதி சூரியன், ராஜ கிரகமான சூரியன் 4 கேந்திரத்தில் இருக்காரு. அது 3க்கும் 8க்கும் உரிய அதிபதி செவ்வாய். இந்த போர், ராணுவம் போன்ற விஷயங்களை கொடுக்கின்ற செவ்வாயும் 4 கேந்திரத்தில் இருக்காரு. சுக்கிரன் 2க்கும் 10 கூடிய சுக்கிரன் பாத்தீங்கன்னா 9 சூரியன், அவரும் 4 இருக்காரு. லக்னாதிபதியும் 4 இருக்காரு. இது ஒரு சுபத்துவம் என்ன ஆகுதுன்னா, இந்த 4 கிரகங்கள் இருக்க பாருங்க, ஒரு பெரிய ஒரு கதை விட்டுட்டு இருந்தாங்க கொரோனா முன்னாடி. 5 கிரகம் வருது, 5 கிரகம் வருது, 5 கிரகம் வந்தனால இப்படி வந்து போகுது. என்னன்னா கொரோனா வந்த பிறகு சொன்ன தாக்கம். ஆனா இந்த 4 கிரகம் கூடும் போது இப்போ ஒரு கதை விட்டாலும் விடலாம். ஆனா அந்த 4 கிரகத்தையும் பார்ப்பவர் யாருன்னா இடம் கொடுத்த குரு பார்க்கிறார். அப்ப குரு பார்க்கின்ற போது எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு நிச்சயமாக தீர்வு என்பது உண்டு. அப்போ எந்த பாப கிரகங்களை பார்த்து இடம் கொடுத்தவரே குரு. குரு 4 கிரகத்தையும் பார்த்துறாரு, 7ஆம் முறை பார்த்துறாரு. இன்னொன்னு இந்திய தேசம் சொன்னீங்க இல்லையா, அதற்கு 2ஆம் இடத்தையும் 9ஆம் பறவை பார்த்தார். அப்போ 2 விஷயங்களும் இந்தியாவில் ஒரு மாற்றம், வளர்ச்சி, முன்னேற்றம் அனைத்தும் இந்த காலத்தில் 2026 உண்டு. உலக அளவில் ஒரு இடத்தை பிடிக்கின்ற அளவிற்கு இந்தியாவில் ஒரு வல்லமை மிக்க நாடாக மாறக்கூடிய சக்தி 2026 உண்டு. கண்டிப்பா சார். 2026ல என்னென்ன பயிற்சிகள்லாம் வரப்போகுது சார்? 2026ல திருக்கணித்தின்படி பாத்தீங்கன்னா குரு பயிற்சி இருக்கு, அதுபோல ராகு கேது பயிற்சி இருக்கு. இந்த 2 தான் பயிற்சிகள்ல வரும். அது தேதிகளை பாத்தீங்கன்னா குரு பயிற்சி என்பது 1/6/2026ல மிதுனத்துல விட்டுட்டு கடகத்துக்கு போறார் குரு பகவான். இதே ராகு கேது பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா 19th December 2026, கிட்டத்தட்ட இந்த வருடத்தின் இறுதியில தான் ராகு கேது பயிற்சி இருக்கு. அப்ப ராகு கேது பயிற்சியா நம்ம இதுல பெருசா எடுத்துக்க தேவையில்லை, நம்ம அந்த 1 வருஷத்துக்குள்ளதான் பேசுறோம். அப்ப குரு பகவான் இடப்பெயர்ச்சி என்பது
இயல்பாகவே குரு பகவான் அவருடைய உச்ச வீட்டுக்கு போகிறார். அந்த உச்ச வீட்டுக்கு போகிற போது இந்த வருட லக்னத்திற்கு 11ஆம் இடத்தை தொடுகிறார். இந்த 11ஆம் இடத்தை தொடுகின்ற காரணத்தால் இந்த வருடத்தில் லக்னத்திற்கு 3ஆம் இடம் அவர் பார்வைக்கு வரும். அப்ப இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றங்கள் உண்டு. அது ஒன்றும் மறுப்பதற்கு இல்லை. புதிய வேலை வாய்ப்புகள் இருக்கும். சார் சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதார ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிகழும். இந்தியா வந்து உலகளாவிய பார்க்கிற போது ஒரு பெருமைமிக்க நாடாக மாறிடும். ஆனாலும் அதற்கு இடையில் சில நிர்பந்தங்கள், வெளிநாடுகளின் சக்தி அழுத்தங்கள், இதெல்லாம் கூட தவிர்க்க முடியாமல் நடக்கும். அதை பெரியவர்கள் பார்ப்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அதான வேலை, அவங்க பார்த்துக்குவாங்க. அதே போல இந்த குரு பகவான் உச்சம் பெற்று லக்னத்திற்கு 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அந்த 5ஆம் இடம் என்பதுதான் நான் முதல்ல சொன்ன மகரம். அப்போ குருவின் பார்வையில் நம்ம நாடு ரொம்ப செழிப்பா வரப்போகுது. மக்கள் கொஞ்சம் பக்தி மார்க்கத்துல இணைவாங்க, கோயில் குளங்களுக்கு போவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைந்து போகின்ற குண இயல்புகள் வளரும். இதெல்லாம் ஒரு பெருமைமிக்க விஷயம். இதே போல இந்த புது வருட லக்னத்தின் 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். நான் சொல்றது எல்லாமே ஜூனுக்கு அப்புறம். 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் தடை விட்டு போனது, சுப செய்திகள் நடக்காம போனது, வீட்டுக்குள்ள ஒரு ஒரு விதமான ஒரு அழகாகவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க வீடுகள் எல்லாத்தையும் கூட ஒரு மாற்றங்கள் நிகழும். குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதுல ஒன்ன கவனிக்கணும். குரு பகவான் 11ஆம் இடத்தில் வந்து அமர்கிறார். 11ஆம் இடம் என்பது கெடு. அது காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். அப்ப காலபுருஷனுக்கு 4ஆம் இடமாக வருவதனால இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாக காலபுருஷனுக்கு 4ஆம் இடம்னு எடுத்துக்கொள்ளுகிற போது ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ்ல இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றது, சாப்பாட்டுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது, ஒழுக்க பழக்க நடைமுறைகளை கடைபிடிப்பது, இதெல்லாம் கொஞ்சம் பக்காவா நான் சொல்றது 2026 ஜூனுக்கு அப்புறம் சின்ன வயசு பசங்க ஒரு 20ல இருந்து 40க்குள்ள இருக்கக்கூடியவர்கள் உடல் நலத்தை பேணுவதில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது வேண்டும். கண்டிப்பாக சார். அதே மாதிரி 2026 தமிழகத்தினுடைய அரசியல் நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்க போகுது? ஏன்னா நிறைய பேர் புது வரவுகள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அரசியல் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து நிகழும் சார்? இப்போ தேர்தல் எப்படி மே மாசம் வந்துடும். ஆமா, மே மாசம் தேர்தல் குரு பெயர்ச்சி அது பிறகுதான். சரிங்களா? அப்படி தமிழகத்துக்கு 12ஆம் இடத்துல குரு இருப்பார். அதே நேரத்துல 9ஆம் இடத்துல சனி இருப்பார். 9 சனி, அங்க 8ஆம் இடத்துல ராகு இருந்துட்டே இருப்பாரு. 2ஆம் இடத்துல கேது. சரிங்களா? இந்த ஒவ்வொரு அரசியல் தலைவருடைய ஜாதகம் தனியா ஒண்ணு இருக்கு. அது வேற, அதுக்குள்ள போக வேண்டாம். சரிங்களா? அதே நேரத்துல இந்த இவ்வளவு நாட்களும் நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் தமிழகத்திற்கு மிக மிக பாதிப்பினையும் நெருக்கடியும் ஒரு சங்கடங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த நிலை மாற்றம் அடைய போகிறது. அது புதிய வரவுகளால் கூட அது இருக்கலாம், இல்ல இருப்பவர்களால் கூட இருக்கலாம். நிச்சயமாக ஒரு மாற்றம் எப்படின்னா அது இருப்பவர்களுக்கு கூட மாற்றம் ஏற்படும். அரசுக்குள்ள இருக்கிறாங்க பாருங்க, அவங்க கூட தலைமை வேற ஒப்படைச்சிட்டு நீங்க பார்த்துங்க பொறுப்பு போகலாம். இல்ல தலைமை மாறக்கூடிய நிச்சயமாக இந்த 2026 தலைமை மாற்றம் கண்டிப்பாக ஒரு தமிழகத்திற்கு ஒரு சுபத்தன்மை என்பது தமிழகத்திற்கு ஏற்படும். அது எது சொல்றேன்னா அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா குரு வந்து லக்னத்துக்குள்ள வரப்போறாரு, எங்க கடகராசிக்குள்ள வரப்போறாரு. எப்போ? மே மாதம் கடைசியில. அப்போ அதுதான் தமிழ்நாடு ராசின்னு சொல்றோம். அங்க 9ஆம் பாரு சனியும் பார்க்க போறாரு. அப்போ தமிழகத்துடைய 9ஆம் பாரு சனியை பார்க்கிறாரு. பொதுவாக ராசிக்குள்ள குரு வருகின்ற போது எல்லாருமே அழகுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் அந்த காலத்துல பார்ப்பாரு அவர். இப்போ ஒரு மனுஷனான இது என் ஜாதகம், எனக்கு ராசிக்குள்ள வந்து குரு வராரு. இந்த நேரத்தில் தான் எனக்கு எல்லா விதமான வளமைகளும் கிடைக்கும். இதுதான் உண்மை. அப்போ 5ஆம் இடத்தை பார்க்கின்ற போது எல்லா விதமான சுபத்துவங்களும் பூர்வ புண்ணிய பலன்களும் ஒரு இளமைக்குரிய விஷயங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும். 7ஆம் இடம் திருமண பாக்கியம், நட்பு கூடுதல், இணைவான ஒரு விஷயம், பிரிந்து போனவர்கள் ஒன்றாக இணைவது, குடும்பத்திற்குள் ஒற்றுமை, தலைவர்களுக்குள் ஒற்றுமை. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், ஒரு புதிய பொருள் சேர்க்கை. இப்படி பார்க்கின்ற போது 2026 தேர்தலுக்கு முன்னதாக ஒரு மாற்றத்தை காட்டுகிறது. தேர்தல் முடிவு முடிந்தவுடன் ஒரு சுபிட்சமான நிலையினை பலன் கூறுகிறது. ஏதோ சூசகமா சொல்ல வரீங்க, மக்களுக்கு புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கட்டும் அப்படிதான் எடுத்துருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஏதோ சூசகமா சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா சார். அது முக்கியமா நீங்க கிரக பயிற்சிகள் பத்தி சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா சனி பயிற்சி வந்து வாக்கியப்படி மாறுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திருக்கணிதமா வாக்கியமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிபேட்டே நடந்து முடிஞ்சது. 2026 மார்ச்ல வந்துட்டு வாக்கியப்படி வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிறாருன்னு கூட சொல்றாங்க. சோ இது எந்த மாதிரியான மாற்றங்களை வந்து ஏற்படுத்த போகுது சார்?
ஆமா, அதாவது திருக்கணித்தின்படி அவர் ஏற்கனவே அங்க வந்துட்டதாக சொல்லிட்டு இருக்கிறோம். வாக்கியத்தின்படி இப்போ வரப்போறாரு. இப்ப அவர் போகக்கூடிய இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா மீனத்துக்கு போகிறார். அங்க இருந்து கன்னியை நேரடியா பாக்குறாரு. மீதி எல்லாம் கூட ஸ்பெஷல் பார்வைகள். டைரக்ட் அப்ரோச் அங்க பண்றாருன்னு கேட்டீங்கன்னா கன்னியில பாக்குறாரு. அப்ப அந்த கன்னி என்று சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வருடத்தின் லக்னமாக இருக்குது, காலபுருஷனுக்கு 6ஆம் இடமாக இருக்குது. இதெல்லாத்தையும் ஒன்னா வச்சு பாக்குற போது சார் சொன்ன மாதிரி அரசியல்ல மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் நிகழும். இது எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா நீங்க போக போக பாப்பீங்க, கூட்டணிகளே மாறும். நம்பர் 1. கட்சிகள் உடையும். நம்பர் 2. எந்த கட்சிக்கு யார் தலைவர், என்ன பண்ண போறாங்கிற குழப்பங்கள் நிகழும். மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியலையேங்கிற அளவுக்கு ஒரு பரிதவிச்சு போகிற, ஏன்னா ஆளாளுக்கு வந்து ஒவ்வொன்றை சொல்லி யார்தான் இதுல நல்லவங்க அப்படிங்கிற யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு. அதாவது இது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 1967, 68 சமயங்கள்ல அந்த அரசியல் உன்னிப்பா கவனிச்சவங்களுக்கு தெரியும். நான் சொல்றதுக்காக சொல்றேன், காங்கிரஸ் ஆட்சியில இருந்து இவங்கள் அதுல இருந்து விடுபட்டு மக்கள் இந்த பக்கம் வருவதற்கு போது ரொம்ப குழப்பத்துல இருந்தாங்க. வளமையா ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதை விட்டு இந்த பக்கம் போகிற போது ஒரு தயக்கம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப நாள் கழிச்சதுக்கு அப்புறம் ஒரு தயக்கமான ஒரு சூழல் தேர்தல் சமயத்துல மக்களுக்கு உருவாகும். நிறைய பாருங்க, இனம் சார்ந்து, ஜனம் சார்ந்து, மொழி சார்ந்து இப்படிப்பட்ட பேதலித்து ஓட்டு போட்டவர்கள் எல்லாம் இந்த வருஷம் மாறுவாங்க. எந்த பக்கம் நம்ம ஓட்டு அப்படிங்கிற ஒரு விதமான மாற்றங்கள் நிகழும். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் சில விஷயங்கள்ல. அந்த மாதிரி இந்த வருஷம் இந்த எலெக்ஷன் டைம்ல பாத்தீங்கன்னா நல்ல காட்சிகள் இருக்கும். அது எப்படியோ நடந்துட்டு போகுது. மக்கள் நல்லா இருந்தா சரி, யார் ஆண்டா நமக்கு என்ன. அந்த அடிப்படையில குரு பகவான் அந்த கடகத்தில் வந்து முழு பலம் பெறுகின்ற போது, ஏன்னா அவர் ஒரு ராஜகிரகம், அவர்தான் சுபகிரகம், அவர்தான் பொருளாதார கிரகம், பணத்துக்கு அவர் தான் அதிபதி, தங்கத்துக்கு அதிபதி அவர் தான் அதிபதி. இப்படிப்பட்டவரை உச்சம் பெறுகின்ற காரணத்தினால எல்லாருமே அவங்க லெவல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி பெறுவதற்கு 2026 இடம் கொடுக்கும். பொதுவாகவே சனி இடம் பெயர்வதற்கு முன்னதாக வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 120 நாட்களுக்கு முன்னதாக பலன் கொடுத்தாங்க. அப்போ டிசம்பர் மாதமே அவர் மீனத்துக்கு போன மாதிரி தான். மீனத்துக்கு போன மாதிரி தான். அதே நேரத்துல கன்னி லக்னம் வருது இல்லைங்களா, கன்னி லக்னம் அங்க 6ல ராகு இருக்காரு. எப்போ நிரந்தரமாக 26 நவம்பர் கடைசி வரலும் 6 தான் ராகு இருக்காரு. சனியுடைய காரகத்துவம்லாம் என்ன இருக்கோ அது ஒண்ணு ராகுவிற்கு உண்டு. அப்போ எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய, எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய இந்த தேசமாகட்டும் இனமாகட்டும் எதிரிகளை வெல்லக்கூடிய, வழக்கு வியாதிகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய, நோய் நொடிகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய, நோய் நொடிகள் வரும், வந்தாலும் மீளக்கூடிய நிலை ஏற்படும். 6ல ராகு இருக்காரு. 6ல் ஒரு செவ்வாயோ ராகுவோ சனியோ அமர்கின்ற போது ஒரு மாற்றங்கள் எல்லாவற்றையும் நிகழும். எல்லாவற்றிலும் ஜெயம் உண்டாகும். சத்துரு ஜெயஸ்தானம் ஜெயம் உண்டாகும். அப்ப எதிர்ப்புகளை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சொல்லுங்க வேங்க. பிரபலங்கள், தலைவர்கள், அவங்களுடைய ஆயுட்காலம் எல்லாம் எப்படி இருக்க போகுது சார்? அவங்க எதிர்காலம் பிரபலங்கள் என்பதை விட நீங்க கேள்வி கேட்கறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு ஜாதகம், அவருக்கு ஒரு ஜாதகம், எனக்கு ஒரு ஜாதகம். பிரபலமா அவங்களை பார்க்காதீங்க, அவங்க ஜாதகம் மட்டும் பாருங்க. பிரபலங்கள் என்பதை ஜாதகம் மாற போறதில்ல, விதி மாற போறதில்ல. ஒரு ஜோதிடர் ஒரு பிரபலத்தை பத்தி பேசுறாருன்னா அந்த பிரபலத்துடைய ஜாதகத்தான் பேசுவார். ஜாதகத்துல இந்த கிரகம் இருக்கு, இந்த திசா புத்தி நடக்குது, திசாநாதன் இங்க இருக்காரு, புத்திநாதன் இங்க இருக்காரு, கோச்சார ரீதியாக இந்த ராசிக்கு இந்த கிரகங்கள் வருது, இந்த நேரத்துல சங்கடங்கள் வரும். அப்போ சுய ஜாதகத்தை பார்த்து பேசினாலே போதும். புரியுங்களா? அப்ப சுய ஜாதகங்களை வச்சு இப்ப நம்ம பேசல. ஆனா தலைவர்களுக்கு என்பது இந்த நாட்டிற்கு ஒரு மாற்றம் ஏற்பட போகுது, மாநிலத்தில் சுபிட்சமான மாற்றம் ஏற்பட போகுது. அதை பார்க்கதான் போதும். சோ 2026 இந்தியாவிற்கும் சரி, உலக அளவுக்கும் சரி, தமிழகத்திற்கும் சரி, அரசியல்னு சொல்லி நிறைய விஷயங்கள், கிரக பயிற்சிகள்னு சொல்லிட்டு நிறைய டாபிக்ல நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்கள் 2 ஜாம்பவான்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.